சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இது வரைக்கும் எந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கும் போனதில்லை. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு இங்க நம்ம வேல்ஸ் வந்திருக்காரு. ஸோ அதுக்கு முதல்ல நான் ஒரே ஒரு சார் காலேஜ் கல்ச்சரலுக்கு வரணும்னு உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் வட சென்னை டூவை பற்றி ஆமாம் ஆமாம் உங்களுடைய சேர்மன் எங்கள் ப்ரொடியூசர் அவர் தான் வட சென்னை 2 ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிய போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இனிமேலாவது ஸ்டேஜுக்கு போனால் அந்த வட சென்னை டாபிக் விட்டுட்டு வேறு ஏதாவது பேசலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், அதுக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங். இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு சூப்பர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு சார். ஸோ வெரி ஹாப்பி. ஐ யூ ஆல் ஹாப்பி? அவ்வளோதான் சார். ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஏதாவது அட்வைஸ் சொன்னால் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பாட்டா பாடிடலாமா சார்? அட்வைஸ் சொல்கிறேன்னு இல்லை, சும்மா எனக்கு நான் ஃபீல் பண்ணது உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கூல் படிக்கும்போது நான் என்ன நினைப்பேன்னா, எப்படா காலேஜ் போவோம்னு நினைக்கும் போதெல்லாம் கட் அடிக்கலாம்னு நினைப்பேன். அப்புறம் காலேஜ் டைம் வந்து ஆனால் காலேஜ் போக முடியல. ஐ வாஸ் நாட் ஃபார்ச்சுனேட் இனஃப். ஐ ஸ்டார்டட் ஆக்டிங். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, காலேஜ் போனதுக்கப்புறம் எப்படா காலேஜ் முடிக்கலாம், வேலைக்கு போயிட்டா we can live life under our own டைமும் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டைம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, இது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய இந்த பியூட்டிஃபுல்லான டேஸை வந்து கோ த்ரூ பண்ணாமல் லிவ் த்ரூ இட். ஒரு நாளையுமே வந்து என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. April 30th கரசாமி தியேட்டர்ல வரப்போகுது. அதுக்கு சார் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப டெடிக்கேட்டடா. இது வரைக்கும் எந்த ஹீரோவும் அந்த அளவுக்கு படம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வெரி டெடிக்கேட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா கூட பேசும்போது ஓம் நமச்சிவாய